ஸ்ரீ திருச்சிற்றம்பலம். அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நன்னாளிலே திருவருளின் குருவரின் துணையோடு ஒரு அற்புதமான பாடல் ஒன்று சிந்திக்க இருக்கின்றோம். அது என்ன பாடல்னா, திரு ஞானசம்பந்தர் அருளி செய்த 2ஆம் திருமுறையில் திரு நாகேஸ்வர பதிகத்தில் 6வது பாடல். இந்த பதிகம் அடியேன் 2 நாட்களுக்கு முன்பாக சிந்தித்தோம். 1 மணி நேரத்திற்குள் அடியேனால் சிந்திக்க முடியவில்லை, ஆழ்ந்த கருத்துக்கள் சொல்ல முடியவில்லை. இந்த 11 பாடலில் இந்த 6வது பாடல் இந்த பதிகத்துக்கு முத்தாய்ப்பாக அமைந்துள்ள பாடல். அதனால் இதை கொஞ்சம் சற்று விரிவாக பார்க்கலாம் என்று அடியேன் நின்று சிந்திக்க இருக்கின்றேன். பாடல் என்னென்னா, கால மேக நிற காலனோடு அந்தகன் கருடன் நீளமாய் நின்று எய்த காமனும் பட்டன நினைவு கூறின் நாளும் நாதன் அமர்கின்ற நாகேஸ்வரம் நண்ணுவார் கோளும் நாளும் தீயவேனும் நன்காம் குறிக்கொன்மினே. அற்புதமான பாடல் இல்லையா? இந்த பாடல்ல என்ன குறிப்பிடுகின்றார் திருஞான சம்பந்தர்? காலன், அந்தகன், கருடன், காமன், இந்த 4 பேரையும் நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 பேர் 4 வரலாறுகள். இந்த வரலாறு அகச்சான்றுகள் இல்லையா? சைவ சமயத்திற்கே கிடைத்த அகச்சான்றுகள். இந்த வரலாறுகளை எப்போதும் நம்ம நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்து வாழ்வோருக்கு ஆணவம் என்பதே இருக்காது. அன்பு வயப்பட்டு பெருமானை நினைந்து பெருமான் புகழ் பாடுபவர்களாகத்தான் நம்ம வாழ்வோம் இல்லையா? அதை தான் இங்கே உணர்த்துகின்றார். காலமேக நிற காலனோடு, காலமேகம்னா கரும நிறம் கொண்ட காலன். காலன் என்ற பெயர் எப்படி வந்தது? காலம் சிவபெருமானுடைய கட்டளைப்படி காலம் தவறாமல் உயிர்களின் உடம்பிலிருந்து அந்த உயிரை தனியாக பிரித்தெடுப்பவன். அதனால் காலன் என்ற பெயர் இல்லையா? இது காலன் உதைப்பட்ட வரலாறு, மார்க்கண்டையன் வரலாறு. இந்த வரலாறு அனைவருக்குமே தெரியும். மார்க்கண்டையனுடைய பெற்றோர்கள் சிவபெருமானை நினைக்கின்ற ஆரோக்கியமுள்ள 16 வயதுடைய குழந்தை எங்களுக்கு போதும் என்றுதான் பெருமானிடம் அந்த வரம் வாங்கி பெற்ற தவ புதல்வன் இல்லையா? அந்த புதல்வனுக்கு 16 வயது வந்தது. அப்போ 16 வயது வந்தது பெற்றோர்கள் கலங்கினார்கள். இந்த குழந்தை எந்த ஒரு கலக்கமும் அடையவில்லை. சிவத்தையே நினைந்து சிவபெருமானையே இந்த பூஜை செய்து கொண்டு உள்ளத்தில் சிவத்தையே நிறுத்தி அந்த சிவமாம் தன்மையிலே இருந்த குழந்தை. அப்போ காலன் தன் கடமையை நிறைவேற்ற வருகிறார். வரும்போது இந்த குழந்தை சிவத்தோடு அளவா இருக்கின்றது, சிவபூஜை செய்து கொண்டு இருக்கின்றதே, இந்த குழந்தையின் உயிரை பறிக்கலாமா என்று ஒரு நொடி சிந்தித்திருக்கலாம். ஆனால் காலன் சிந்திக்கவில்லை. தன் கடமை செய்வதிலேயே குறிக்கோளாக இருந்தார். அப்படி பாச கயிறை வீசும்போது சிவபெருமானின் மேல் பட்டு சிவபெருமான் கோபம் கொண்டு காலால் எட்டி உதைத்தார் காலனை. 16 வயது மட்டுமே மார்க்கண்டையன் என்ற வரலாறு போய் என்றும் 16 உடையவன் மார்க்கண்டையன் என்று இன்று நாம் மார்க்கண்டையன் வரலாறு பேசிக்கொண்டு இருக்கின்றோம் இல்லையா? இதெல்லாம் நடந்த வரலாறு, உண்மை, அகச்சான்று இல்லையா? அப்ப உயிர்களுடைய அந்த விதியை மாற்றும் வல்லன்மை சிவபெருமான் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு என்பதை மார்க்கண்டையன் வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதனால நமக்கு பாடி அருளுகிறார் நம் திருஞான சம்பந்தர். காலனை, அந்த மார்க்கண்டையன் வரலாறை மறக்கக்கூடாது. 2வது அந்தகன் வதம் செய்த அந்த வரலாறும் அனைவருக்கும் தெரியும் இல்லையா? சிவபெருமான் அட்டமூர்த்த செயல்களில் 7வதாக வருவது மந்திரமலையில் சிவபெருமானோடு அன்னை உமாதேவி இருக்கும்போது விளையாட்டாக அன்பாக கண்ணை மூடுவார். அன்பிற்கு கட்டுப்பட்டவர் அல்லவா நாம் பெருமான். அதனால் கையை எடுக்கவில்லை. பல வருடங்கள் இருள் சூழ்ந்தது. அப்போ அந்த இருள் சூழ்ந்த வேளையிலே உயிர்களெல்லாம் துன்பம் அப்படியே சம்பித்து நிற்கும் இல்லையா? அப்போ எந்த ஒரு செயலுமே நடைபெறாது. உமாதேவி அப்படியே வேர்வை வருகின்றது. அப்போ அந்த துன்பத்திலிருந்து உயிர்களை காப்பதற்காக பெருமாள் நெற்றி ஒற்றைக்கனை திறக்கின்றார். அப்படி திறக்கும் போது அந்த சூடுபட்டு அன்னையினுடைய அந்த வேர்வைப்பட்டு ஒரு குழந்தை உருவாகின்றது. அந்த குழந்தை அகோர உருவத்துடன் இருக்கின்றது. பெருமான் கண் மூடி இருந்ததுனால கண் இல்லை அந்த குழந்தைக்கு. பார்வதி தேவியிடம் இந்த குழந்தையை ஒரு வருடம் நீ வளர்த்துவா என்று கூறுகிறார் நம் பெருமான். அப்படியே வளர்த்து வருகிறாள் அன்னை. அப்ப ரண்யாக்ஷன் என்ற அசுரன் சிவபெருமானை நினைத்து தவம் செய்கின்றார், தனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் என்று.
அவனுடைய தவத்திற்கு மெச்சி இந்த குழந்தையை அவருக்கு கொடுத்து அருளுகிறார் நம் சிவபெருமான். ரண்யாக்ஷனோடு அந்த குழந்தை எல்லா வித கலைகளும் கற்று வளர்ந்து வருகின்றது. அப்போ அவன் ஒரு கட்டத்தில் அவருடைய தந்தை இறந்தவுடன் அந்த குழந்தை வந்தவுடன் அவனுக்கு ரண்யகசிபு என்ற ஒரு குழந்தையும் பிறக்கின்றது. அப்போ அந்த பெற்றோருடன் நல்ல விதமாக வளர்ந்து வந்தாலும் இந்த தந்தையார் இறந்த உடனே அந்த ரண்யகசிபு தான் அந்த அசுர குலத்திற்கே அரசன் ஆகின்றான். அவருக்கு பின்பு அவருடைய குழந்தை பிரகலாதன். இப்போ இதனால் மனம் சங்கடமடைந்த அந்தகன் என்ன செய்கிறான், காட்டுக்கு போய் பிரம்மதேவரை நினைந்து கடும் தவம் புரிகின்றார். அப்படி தவம் செய்யும்போது அவருடைய தவத்திற்கு இறங்கி பிரம்மதேவன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது, ஒளிபுரிந்த கண்கள், அழகிய திருமேனி எனக்கு வேண்டும், சாகாத வர வேண்டும் என்று கேட்பார். அப்போ பிரம்மன் சொல்லுவார், ஒளிபுரிந்த கண்கள் தந்தோம், அழகிய திருமேனி தந்தோம், ஆனால் பிறந்தால் இறப்பு உண்டு, அதை மாற்றும் வல்லமை எமக்கு கிடையாது, வேற வரம் கேள் என்று சொல்லும்போது அந்தகன் என்ன கேட்பான், தாயை மோகிக்கும் நாள் என்னாலோ அந்நாள் எனக்கு மரணம் என்று வரமாக கேட்பான். இப்போ நம்ம இதை தாயை அந்தவனுடைய என்னன்னா, அவனுடைய தாய் ரண்யாக்ஷனுடைய மனைவி, தாயை அப்படி மதிக்கத்தக்கவன் அந்தகன். அவனுக்கு உமாதேவி தான் தன் அன்னை என்று தெரியாது. அதனால் அந்த வரம் கேட்டான். அப்போ தாயை மதிக்கும்போது மோகம் கொள்ள அந்த எண்ணமே வாராது இல்லையா? அப்போ நமக்கு என்று மரணமில்லா வாழ்வு என்ற ஒரு சிந்தனையில் கேட்டான். பிரம்மனும் தந்தம் என்று வரம் கொடுத்தார். வரம் வாங்கிய அந்த ஆனந்தத்திலே அந்த தன் நாட்டிற்கு அந்த தன்னுடைய அந்த அசுரகுல தன் நாட்டையும் பற்றி அவனே ஆட்சி செய்கின்றான். 3 உலகங்களையும் கைப்பற்றி இந்திரனையும் போருக்கு அழைத்து அவனையும் கப்பங்கட்ட செய்து தேவர்களுக்கெல்லாம் துன்பத்தையே தருகின்றான், உயிர்களுக்கும் துன்பத்தையே தருகின்றான். பெண்கள் இவனால் மிகவும் துன்பம் அனுபவித்தனர். இதனால் 3 தேவர்களும் சிவபெருமானிடம் சரணடையும் போது சிவபெருமான் ஒரு வயதான முனிவர் தோற்றம் எடுத்து தன்னுடைய மனைவி உமாதேவியரோடு காட்டில் ஒரு குகையில் தங்கி இருக்கின்றார். இதை அறிந்த அந்த ஒரு காட்டில் ஒரு குகையில் ஒரு அழகான ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் ஒரு வயதான முனிவருக்கு தொண்டு செய்கின்றார்கள் என்று அந்தகனுடைய அமைச்சர்கள் தெரிந்து அந்தகன்கிட்ட சொல்கிறாங்க, இவன் தான் பெண்முகம் கொண்டவன் அல்லவா. உடனே அந்த அமைச்சர்கள் சொன்ன அந்த அழகையெல்லாம் தான் உள்வாங்கி அந்த பெண்ணை இப்போதே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகின்றார். இவர்கள் வரும்போது சிவபெருமானிடம் மோத முடியுமா? முடியவில்லை. அதனால் அந்தகனே போரிடும்போது சிவபெருமான் பைரவ வேடம் கொண்டு அவனை வேல் சூளம் கொண்டு அப்படியே குத்துவார். இந்த குறிப்பினை நமக்கு 3ஆம் திருமுறையில் நமக்கு திருஞான சம்பந்தர் பதிவு செய்திருக்கின்றார். நஞ்சினை உண்டு இருள் கண்டர் அந்தகனே செற்ற அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருகிறது, பாடி அருளிச்சிருக்கின்றார். நம்ம 5ஆம் திருமுறையில் நம்ம அப்பமூர்த்திகளும் அந்தகனை அயில் சூளத்தால் கொன்றான் குரங்காடு துறையனே என்று அப்பமூர்த்திகளும் பாடி அருளி செய்திருக்கின்றார். இருள் சூழும் அந்தகன் என்று நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரும் பாடி அருளி செய்கின்றார். அதாவது இருள் மேவும் அந்தகன் மேல் திரிசூலம் பாய்ச்சி என்று திருக்கலைநல்லூர் பதிகத்தில் 2வது பாடலில் இந்த குறிப்பினை பார்க்க முடிகின்றது. ஆக இப்படி அந்தகனே சூழால் அவர் குத்தி அந்த மரக்கருணை புரிந்தாலும் அவனுடைய வல்லன்மை நினைத்து சாமி என்ன பண்ணுவார், அவருக்கு பிரிங்கி கிரீடன் என்ற ஒரு நாமமிட்டு தன்னுடைய கணங்களுக்கு தலைவனாகவும் நியமிப்பார். இது பெருமானுடைய அருளுதல் இல்லையா, கருணையே வடிவமானவர். இது அந்தகனை அடர்த்த செயல், மரக்கருணை புரிந்த செயல். இதை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நினைவில் வைத்துக்கொண்டு இந்த வரலாறு நடந்த வரலாறு சைவ சமயத்தின் சரித்திரத்தை சொல்லும் வரலாறு, இதெல்லாம் நம்ம மறக்காமல் நினைவு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருஞான சம்பந்த பெருமான் அந்தகனையும் நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளும் போது நம்மை காக்கும் பெருமான் சிவபெருமான் இருக்கும்போது எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு துன்பமும் நமக்கு வாராது என்று நமக்கு தெளிய வைக்கும் ஞானம் கிடைக்கும். அடுத்து கருடனை பற்றி குறிப்பிடுகின்றார். கருடனை காய்ந்த வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா. கருடன் திருமால் கருடனோடு
கைலைக்கு வரும்போது கருடனை வெளியே நிற்க வைத்துவிட்டு தான் சிவபெருமனை காண உள்ளே செல்வார். நான் ரொம்ப காலம் நேரம் ஆனவுடனே திருமால் இன்னும் வெளியே வரவில்லை என்று கருடன் உள்ளே போகும்போது உள்ளே உனக்கு போக அனுமதி இல்லை என்று நந்தியை வந்து தடுப்பார். அப்போ உன்னை விட நான் பெரியவன், என்னை நீ உள்ளே அனுமதிக்க மாட்டாய் என்று இருவருக்குமே அங்கே வந்து ஒரு வாக்குவாதம் வரும். கருடனுக்கு திருமாலை சுமப்பவன் நான், உள்ளே போகக்கூடாதா என்று ஒரு ஆணவம். உடனே நந்தி எம்பெருமான் என்ன பண்ணுவார், மூச்சு காற்று அப்படியே வேகமாக விடுவார். அந்த மூச்சு காற்றில் கருடன் அப்படியே பறந்து எங்கேயோ போய் விழுவார். மறுபடியும் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும்போது எங்கேயோ விழுந்த கருடன் மறுபடியும் அவருடைய கால் மாட்டில் விழுந்து கிடப்பார். இப்படி அங்கேயும் இங்கேயும் அலைக்கழிக்கப்பட்டு தன்னுடைய ஆற்றலையெல்லாம் இழந்த நிலையில திருமாலை அவர் மனதிலே நினைக்கும் போது அங்கே நடந்த நிலவரத்தை திருமான் உணர்ந்து அதே நந்தியம்பெருமானிட்டிருந்து கருடன் நம்மால் காப்பாற்ற முடியாது என்று சிவபெருமானிடம் முறையிட்டாராம். சிவபெருமான் நந்தியை காத்து அருள் புரிந்ததுனால அப்படியே அருளுதலையே எந்த இடத்துல ஆணவம் தலை தூக்கி நின்றாலும் அந்த ஆணவத்தை ஒடுக்க வல்லவர் சிவபெருமான் ஒருவரே என்ற கருத்தை உணர்த்துவதற்காகத்தான் கருடனை காய்ந்த அந்த நிகழ்வையும் மறக்கக்கூடாது என்பதற்காக கருடனும். அடுத்து 4வதாக யாரை குறிப்பிடுகின்றார், நீளமாய் நின்று எய்த காமனும். இப்போ 3 பேரை காலன், அந்தகன், கருடன் என்று குறிப்பிட்டார். காமனை மட்டும் ஏன் நீளமாய் நின்று எய்த காமனும் அப்படி என்று குறிப்பிடுகின்றார். இது ஒரு வரலாறு தான், கந்த புராணத்தில் படித்திருப்போம். சூரனை அழிக்கக்கூடியவன் சிவபெருமானுடைய குழந்தை இல்லையா? அப்போ சிவபெருமான் இங்கு தியானத்திலே இருக்கும்போது எப்படி குழந்தை உருவாகும் என்று உலகியல் எண்ணத்தோடு இருந்தார்கள் திருமாலும் பிரமனும் மன்மதனிடம் சொல்லி நீ சிவபெருமானுடைய தவத்தை நீ களைத்து வா என்று சொல்வார்கள். அப்போ அவங்க சொன்ன செயலை செய்யவில்லை என்றால் இருவரும் இந்திரனை சிவசிவ காமனை அழித்து விடுவார்கள் இல்லையா? அப்போ அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா, முக்தி கிடைக்குமா? கிடைக்காது. சிவபெருமான் கையில் நம்ம இறந்தாலும் நமக்கு முக்தி கிடைக்கும் என்ற நிலையில் தான் காமன் இங்கே வருகின்றார். சிவரும் பக்கத்தில் போகலை, நீளமாய் நின்று தூரமாய் நின்று அந்த மலர் அம்புகள், அதான் தாமரை மல்லி நீலற்பவம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மலர்களெல்லாம் எடுத்து போடுகின்றார் பெருமான் மேலே. அந்த மலர் என்பது மென்மையானது. நம்ம பெருமான் மேலே போடும்போது பெருமான் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர், மேலானவர் தெரியும். இருந்தாலும் போட்ட அந்த செயல் தவறானது அல்லவா இல்லையா? அதனால் பெருமான் நெற்றி கண்ணை திறந்து அவனை எரித்து விடுவார். மன்மதனுடைய மனைவி ரதி தேவி மிகவும் சிறந்த சிவபக்தை. அவள் வேண்டும்போது சிவபெருமான் அவளுக்கு கருணை புரிந்து உனக்கு மட்டுமே, உன் கண்களுக்கு மட்டுமே இவன் தென்படுவான். அது பார்வதி மனம் முடித்த பிறகு உன் கண்களுக்கு மட்டுமே தெரிவான் என்று சொல்லி அருளுதல் வழங்குவார். ஏன்னா மன்மதன் அவ்வளோ ஒரு அழகு, அந்த அழகை அவர் மனைவி மட்டுமே பார்க்கக்கூடியது என்றால் எவ்வளவு பெரிய நல்ல அந்த, அதாவது எண்ணம் போல வாழ்வு என்று சொல்வார்கள் இல்லையா? ரதி அவருடைய கணவன் மேல மிகுந்த பாசம், அன்பு, தன் கணவன் அழகை அவள் மட்டுமே காண வேண்டும் என்ற எண்ணம். அந்த எண்ணம் போல பெருமான் அவளுக்கும் கண்களுக்கு மட்டுமே காணும்படி செய்தார். இதான் அந்த நீல நின்று எய்த காமன். ஏன் நீல நின்று அப்படின்னு சொன்னா, மன்மதனை பெருமான் எரித்தாலும் ரதிக்கு வேண்டுதலுக்கு இணங்க மறுபடியும் உயிர் கொடுத்தார் இல்லை. இன்றும் அவனுடைய வேலையை சிவபெருமானுடைய கட்டளைப்படி இச்சை தொழிலே செய்து கொண்டுதானே இருக்கின்றார். அதனால நீல நின்று எய்த காமனும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். இப்போ முதல்ல காலனை சொன்னது அவன் மரணத்தை தரவல்லவன், இந்த காமனை சொன்னது அவன் பிறப்பை தரவல்லவன். பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் சிவபெருமான். இந்த பிறப்பிற்கு அப்பாற்பட்ட ஒருவன் சிவபெருமான். அவர் தான் இந்த பிறப்புக்கு உள்ள கடமை செய்வதற்கு ஒருத்தரையும் இறப்பை தருவதற்கு ஒருத்தரையும் நியமித்திருக்கின்றார் இல்லையா? அப்போ அனைவருக்கும் மேலான பெருமானையே நம் சரணாகதி அடையும் போது நமக்கு ஏதாவது துன்பம் வருமா, இடர் வருமா, துயர் வருமா? அதை உணர்த்துவதற்காகத்தான் அவர்கள் பட்ட அந்த அந்த தண்டனையை நாம் எப்போதும் நினைவு கூர்ந்து நாம் வாழும்போது, அந்த வரலாறை நினைவாக வாழும்போது, பெருமான் மேல் காதல் கொண்டு பெருமானை உள்ளத்தில் ஏற்றும்போது இந்த உயிர்களுக்கு வினைக்கு தக்கவாறு வந்த இந்த உயிர்களுக்கு அந்த வினைக்கு தக்கவாறு துன்பங்களும் வரும்.
என்ன வரும்னா அந்த உயிர்களுக்கு துன்பங்கள் என்பவை ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் என்ற 3 வழிகளால் வரும். இந்த ஆதி ஆன்மீகம் என்பது பிற விலங்குகளினால் வருவது. ஆதி ஆன்மீகம் என்பது பிற உயிர் விலங்குகளினால் வருவது. ஆதி தெய்வீகம் என்பது சிறு தெய்வங்களால் வருவது. திருமால், பிரமன், இப்படி நவக்கிரகங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சிறு தெய்வங்களால் வருவது. ஆதி பௌதிகம் என்பது இயற்கை சீற்றங்களினால் வருவது. அப்போ நம்ம வினைக்கு தக்கவாறு ஒரு பிறவி. இந்த பிறவியில் பெருமானுடைய திருவடியே நாம் சரணாகதி அடையும் போது நமக்கு துன்பம் வருமா, கேடு வருமா? அதான் நமக்கு திருக்கோளிலு பதிகத்தில் நமக்கு திருஞான சம்பந்தர் அருளி செய்திருப்பார். கேடுபடா திறம் அருளி நாளாய நீக்குபவன் கோளிலி எம்பெருமான் இல்லையா? அப்படி நம்ம பெருமானை நினைத்திருப்போம். அதாவது இங்கே அடுத்த வரையில சொல்கிறா பாருங்க, நாளும் நாதன். இங்கே இந்த வார்த்தையை மாற்றி போட்டுக்கணும். நாதன் நாளும் அமர்கின்ற நாகேஸ்வரம் நண்ணுவார். நாகேஸ்வரம் திருத்தலத்தில் உயிர்களுக்கு நல்வாழ்வு தரக்கூடிய, உயிர்களுக்கு நல்வாழ்வு என்பது அந்த பிறவி இல்லாத முக்தி பேரு, அந்த வீடு பேற்றினை தரக்கூடிய பெருமான் எழுந்து நாளும் அங்கே அமர்ந்து அருள் பாலிக்கின்றார். அவரை நண்ணுவார். நமக்கு ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ஊரில் இருக்கிறோம். நாகேஸ்வரம் அருகிலே நம்ம இருப்பதில்லை இல்லையா? அப்போ நமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் பெருமானை திரு நாகேஸ்வரத்தில் எழுந்து அருள்வாளிக்கும் பெருமானை சென்று வணங்கி திருவடி முதல் திருமுடி வரை அந்த பாதாதி கேசத்தை உள்ளே பதித்து சிந்தையிலே நம்ம உள்ளே ஏற்றி படம் எடுத்து சிந்தையிலே நிறுத்துவாருக்கு நம் இருப்பிடம் வந்தும் என் நிலையிலும் நாளும் இரவும் பகலும் நினைத்து வரும்போது கனவிலும் பெருமான் அளவன் நமக்கு தெரிவார் இல்லையா, காட்சி தருவார் இல்லையா? அப்படி பெருமான் அந்த உருவத்தை மனதில் ஏற்றி திருநீறு அணிந்து பெருமானை எப்போதும் இந்த உள்ளத்தில் ஏற்றுவாருக்கு தீயது வருமா, கேடு வருமா? வராது. உற்று உணர்ந்து உருகி உள்கசிவி உடையார்க்கு நல்துணையாம் நல்துணை ஆவார் போலும் நனிப்பள்ளி அடிகளாரே என்பது அப்பமூர்த்திகளோட வாக்கு. அடுத்த வரியிலும் அப்பமூர்த்திகள் பாடி அருள் சேர்ப்பார். நன்னுவார் வினை தீர்க்கும் நனிப்பள்ளி மேவினாரே என்று. இப்படி பெருமானை நன்னுவார் இடைவிடாத மனதில் யாரெல்லாம் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன். அப்பமூர்த்திகளோட வாக்கு இல்லையா? பெருமானை மனசில் நினைச்சி அவனை உள்ளன்போடு காதலாகி கசிந்து யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு துன்பம் வருமா, கேடு வருமா? வராது. அப்போ வினை இல்லைன்னா என்ன இல்லை, பிறவி இல்லை. நமக்கு வேறு தோழி பங்கன்லே நிறைவு பாடல தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நணுகா வண்ணம் முறைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாளர் ஆணை நமது என்று நமக்கு ஆணை பிறப்பித்திருக்கின்றார் நம்ம திருஞான சம்பந்தர் பெருமான். சிவபெருமானை உள்ளின்று திருஞான சம்பந்தர் உள்ளின்று அதிர்ச்சித்து உரைத்த அந்த அருள்வாக்கு அல்லவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பெருமானே மனதில் எப்போதும் அவருடைய உருவ திருமேனியை மனதில் நினைத்து நெக்கு உருகுவார் உள்ளத்து புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பெருமான் அல்லவா? நல்வாழ்வு வேண்டுமென்றால் திரு நாகேஸ்வரத்திலத்து பெருமானே நனவிலும் கனவிலும் இடைவிடாது நன்னுவாருக்கு நல்துணையாக பெருமானை வந்து நிற்பான். அப்போ அவர்களுக்கு என்றும் நல்வாழ்வு. அப்படி என்றால் வினை இல்லை, பிறவியில் பெருமானுடைய திருவடியிலேயே இழைப்பார் என்ற உன்னத நிலை கிடைக்கும் என்ற ஒரு குறிப்பை தான் இந்த பாடலில் நமக்கு முத்தாய்ப்பாக பாடி அருள் செய்திருக்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி இந்த பாடலை நாள்தோறும் இடைவிடாது நினைத்து உருகி பாடி பெருமானுடைய அன்புக்கு பாத்திரம் ஆவோமாக என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம். மேன்மைக்குள்